காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பதுதான் தாய்மையின் குணம். வயது 14 என்றாலும் பச்சிளம் குழந்தை போல இடுப்பில் வைத்து 3 கிலோமீட்டர் வரை சுமந்து பள்ளிக்கும் வீட்டுக்கும் நடையாய் நடந்து வரும் இந்த மகராசியின் பெயர் மங்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூங்கில் துறைப்பட்டு அமராவதி நகரை சேர்ந்தவர்கள் பாண்டியன் மங்கை தம்பதி. இவர்களுக்கு முனியப்பன் என்ற மகனும் முனீஸ்வரி என்ற மகளும் உண்டு. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பாண்டியன் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து தன் 2 பிள்ளைகளையும் அரும்பாடுபட்டு வளர்த்து வருகிறார் மங்கை. இவர்களில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மூத்த மகன் முனியப்பனுக்கு 2 கால்களும் செயல்படாது. சங்கராபுரம் பள்ளியில் மாதம் 3000 ரூபாய் சம்பளத்திற்கு உதவியாளராக உள்ள மங்கை மகனின் நலனுக்காகவே பல்வேறு தியாகங்களை செய்துள்ளார். சரியான மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினாலேயே தன் தந்தை உயிரிழந்தார் என்பதை அறிந்ததில் இருந்து மருத்துவராக வேண்டும் என்கிற கனவு முனியப்பனின் எண்ணத்தில் உதயமானது. ஆனால் நாள்தோறும் பள்ளிக்கு செல்வதற்கே பல்வேறு சிரமங்களை தாண்டி செல்ல வேண்டிய சூழல் உள்ளது முனியப்பனுக்கு. இந்நிலையில் வீட்டில் இருந்து பள்ளிக்கு 3 கிலோமீட்டர் வரை முனியப்பனை தூக்கி சுமக்கும் மங்கை மாலையில் மீண்டும் சுமந்தவாறே அழைத்து வருகிறார். இதன் காரணமாகவே 9ஆம் வகுப்பு மாணவன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். பள்ளி சென்று வருவதற்கு தனக்கு பேட்டரி பைக் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தனக்கு ஏதேனும் மருத்துவ சிகிச்சை உதவிகள் கிடைக்குமா என்றும் கேட்டுள்ளார். எங்கள் அம்மா தான் டெய்லி கொஞ்சம் ஸ்கூலில் விட்டு வராங்க. ஏன்னா இங்கேருந்து ஸ்கூல் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அதனால் எங்கள் அம்மா தான் என் வேலையை விட்டுட்டு என்னை விட்டு வருவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா இது படுற கஷ்டத்தில் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பிட்ட வயது வரையில்தான் தாய் தன்னை தூக்கி சுமப்பது பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி. அதுவே தொடர்ந்து வந்தால் ஒரு விதமான கூச்சம் மனதில் உருவாகும் தானே. அந்த வகையில் மாற்றுத்திறனாளி மாணவனின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.